இல்லை சரியான முடிவா இல்லையா அது அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதுக்கான காரணங்களை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்ததுக்கு என்ன காரணங்களை சொன்னமோ அந்த காரணங்கள் இன்றைக்கும் அப்படியே இருக்கின்றன. ஈரோடு கிழக்கிலையும் அங்கே தான் இந்த புது புது விஷயங்கள்லாம் அரங்கேற்றப்பட்டன. பட்டி தொட்டியெல்லாம் அங்கே தான் வந்துச்சு. அதனால் நாங்கள் அதே காரணங்கள் இருக்கிறப்ப நாங்கள் போட்டி போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணம், இப்போ நாங்கள் போட்டி போடுறோம்னு சொல்லியிருந்தால் நீங்கள் என்ன கேட்பீங்க? விக்கிரவாண்டி ஏன் புறக்கணிச்சிங்கன்னு கேட்பீங்க. அதே காரணங்கள் தான் அப்பையும் சொன்னீங்க, ஏன் அங்கே புறக்கணிச்சிங்க? அதே காரணங்கள் இருக்கும், இப்போ ஏன் போட்டி போடுறீங்க? அதாவது இடைத்தேர்தல் என்பது 1980க்கு பின்னாடி எனக்கு தெரிஞ்ச ஆர்கே நகர் ஒன்றை தவிர மீது எல்லா இடங்கள்லையும் ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்குது. அதிமுக ஆண்டாலும் சரி, திமுக ஆண்டாலும் சரி, சரி அதான் ஜெயிச்சிருக்கிறாங்க. தோல்வி என்பது உறுதி என்று தெரிஞ்சப்போ நீங்கள் ஒரு சில கேட்டிருக்கீங்க, தோல்வி பயமான கேள்வி கேட்டிருக்கீங்க. தோல்வி பயம் இல்லை, தோல்வி உறுதி. தெரிஞ்ச பிறகு ஒரு இடைத்தேர்தலில் போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். அதனால் என்ன பலன், அந்த கட்சிக்கு என்ன பலன் கிடைக்கும்? இடைத்தேர்தல் நிற்கிறதுனால பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போகலாம் இந்த அரசுக்கு எதிராக.